Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் பண்ணி ஆன்ல கொடுங்க. நம்ம போற வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா 100 பால் மேட்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ உமன்ஸ் மேட்ச் 100 பால் மேட்சஸ்ல உமன்ஸ் மேட்ச்ல நடக்கிற செகண்ட் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீவியூ தான் வந்து பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு நடக்குது அப்படின்னா மான்செஸ்டர் ஒரிஜினலுக்கும் அண்ட் சாதர் பிரேவர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீவியூ தான் வந்து பார்க்க போறோம். வீடியோவை கடைசியும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதி ஆகஸ்ட் வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் எமிரேட்ஸ் வேர்ல்ட் டிரான்ஸ்பர் மான்செஸ்டர்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ நம்ம மான்செஸ்டரோட பிட்ச் ரிப்போர்ட்டை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வெனுல ஆல்ரெடி அவங்க பிளே பண்ண மேட்சஸோட ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பாத்துறோம். சோ இந்த ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஸ்கோர்ஸ் போயிருக்கு, எந்த அளவுக்கு பவுலர்ஸ் டாமினேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாவே அந்த பிட்ச் ரிப்போர்ட் எப்படி இருக்கும், பிட்ச் எந்த தன்மையா இருக்கும் அப்படிங்கிற நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இதுல லாஸ்டா நடந்த மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 151 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம். ஸோ ஓரளவு பேட்டிங்ல கடைசி அந்த மேட்சஸ்ல 130 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து கிடைச்சிருக்கு. இதுல பவுலர்ஸ் கிடைச்ச சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலருக்கு ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது சுத்தமா சப்போர்ட் இல்ல, செகண்டா போல் பண்ணும்போது தான் நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருந்திருக்காங்க. ஸ்பின்னர் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க கடைசியா நடந்த மேட்சஸ்ல. சோ கடைசி மேட்சை தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்க மேட்சஸை பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்கோர் 120 அப்படிங்கிறதா அலாண்ட எல்லா மேட்சஸ்லயுமே ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் 120 அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. இதுல பவுலிங்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் நிறைய விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. சும்மா பொதுவாகவே ஸ்பின்னர் அதாவது பொதுவாகவே உமன்ஸ் மேட்ச் எடுத்துக்கிட்டாவே ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் இருக்கும். ஃபாஸ்ட் பவுலர் கம்பேரோட ஸ்பின்னர் கொஞ்சம் நல்லாவே டாமினேட் பண்ணுவாங்க. பர்டிகுலரா இந்த வெனு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு தான் நல்லாவே வந்து சப்போர்ட்டிங்கா இருந்திருக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஃபாஸ்ட் பவுலரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அந்த ஸ்விங் வேரியஸ்ல போடக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வெனுவோட கண்டிஷன்லாம் பார்க்கும்போது இந்த டபுள் ஆஃப் சைஸ்ல இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நம்ம இம்பார்ட்டன் கொடுத்துட்டு சிங்கிள் ஆஃப் சைஸ்ல கொஞ்சம் தவிர்த்துட்டு ஸ்பின்னர் கொஞ்சம் இம்பார்ட்டன் கொடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த வெனுவோட ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் இதாக தான் வந்து இருக்கு. இப்போ அடுத்த நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்தவங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆகட்டும் சேஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்டிஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேர ஃபண்டஸ் ஆப்ல இருக்க டிஓ ஆப்ஷன் இது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, பார்த்ததா நீங்களும் நம்ம எக்ஸல் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. சோ நம்ம எக்ஸல் 11 ஆப்பை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பவர் பிளே அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது 1 ஆகஸ்ட்ல இருந்து 30 செப்டம்பர் வரையும் கிட்டத்தட்ட 2 மாசம் நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கான பிரைசஸ் வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட நீங்க ஒரு 10 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு BMW கார் 8 கோடி ரூபாய்க்கு, டாடா ஃபார்ச்சூன் 5 கோடி ரூபாய்க்கு, மகேந்திரா XUV 2.5 கோடிக்கு வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரா தார் கொடுக்குறாங்க. சோ கிட்டத்தட்ட மொதல் 5 பிரைஸ்மே அவங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு தகுந்தாக்குல அவங்க பிரைசஸ் வந்து கொடுக்குறாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பிலோ என்னால அந்த அளவுக்கு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றேன் பட் இந்த ஹியூஜ் அமௌண்ட் வரையும் என்னால போக முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான ஒரு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80 lakhs வரையும் 2 மாசம் உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு பிரைஸா வந்து BMW பைக் வந்து கொடுக்குறாங்க. 50 லட்சத்துக்கு ராயல் என்ஃபீல்ட், கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா iPhone 6e கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 25 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா iPhone 16 Pro, 3 லட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டி பாக்ஸ், அதாவது பார்ட்டி பண்றது ஸ்பீக்கர் பாக்ஸ் வச்சுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஆனா 5 லட்ச ரூபா வரையும் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு டிவி வந்து கொடுக்குறாங்க. சோ இதெல்லாம் யார் வேணா கண்டுக்கலாம், இந்த பர்டிகுலர் பிளேஸ் தான் கண்டுக்கலாம் கிடையாது. இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எல்லாருமே இதுல வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். சோ நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை பொறுத்து அந்த 2 மாசம் வரையும் நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களோ, அதாவது ஆகஸ்ட் 1ல இருந்து செப்டம்பர் 30 வரையும் நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி இவங்க இந்த பிரைசஸ் வந்து கொடுக்குறாங்க. சோ அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் 11 ஆப்ல ஒவ்வொரு மேட்சஸ்க்கும் ஃப்ரீ கிவ்அவேஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் 2.53 lakhs அப்படிங்கிற மினி கிராண்ட் லீக்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும்னு வச்சீங்கன்னா மறக்காம நம்ம எக்ஸல் 11 ஆப் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா எக்ஸல் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இன்வைட் கோட் FGT. ஓகே, பார்த்ததா ரீசன்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 T20ல இந்த வெனுல கிடைச்ச ஸ்கோர் பாத்தீங்கன்னா 129 அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கிடைச்சிருக்கு. டோட்டல் விக்கெட்ஸ் 39 விக்கெட்ஸ். அதுல ஃபாஸ்ட் பவுலர் 21 விக்கெட்டும் ஸ்பின்னர் 11 விக்கெட் 18 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க.
பட் இந்த 100 பால் மேட்சஸ்ல ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது ஸ்பின்னர் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ ஆக்சுவல் இந்த மேட்சை பார்த்தா தெரிஞ்சது. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் அந்த பிச்சு எப்படி வேணா சேஞ்ச் ஆயிருக்கலாம். ஓரளவு கொடுத்துருக்க பிச்சு ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வெனுவை பொறுத்த வரைக்கும் 6 months 7 months ஒன்ஸ் அந்த பிச்சை சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அப்ப அந்த கண்டினியூல ஒரு மேட்ச் விளையாண்டதுக்கு அப்புறம் தான் அந்த வெனோட தன்மை எப்படி இருக்குங்கிறத அக்யூரேட்டா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஹெட்வெட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 வருஷத்துல ஒரு 4 மேட்ச் வந்து ப்ளே பண்ணிருக்காங்க. 2 பேருமே ஈக்குவல் வினிங்ஸ் தான். 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சால்சங்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி 2 மேட்ச் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. இப்ப 2 டீம் கூட ப்ராப்பர் 11 பேர் யார் யாரு அப்படிங்கறத பாத்துருவோம். சோ இது வந்து 11th வரதுக்கு முன்னாடி நாங்க வந்து இவங்க எல்லாம் வர வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 11th வந்து கொடுத்துருக்கோம். இதுல ஏதாவது பிளேயர்ஸ் சேஞ்சஸ் ஆனாங்க அப்படின்னா லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் டெலிகிராம்ல வந்து அப்டேட் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் மான்செஸ்டரை பொறுத்த வரைக்கும் பெத் மோனி, ஷரீன் மேலன் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அம்லேக்கர் அண்ட் எமிட் ஜோன்ஸ், டினார் டாட்டின், கேத்ரின் பிரைஸ், எக்லஸ்டோன், பில் மோரஸ், லாரன் ஃபில்லர் அண்ட் டேனியல் கார்சியா. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மான்செஸ்டரோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. அண்ட் சதர்ன் பிரைவேஸை பொறுத்த வரைக்கும் டேனி வயர் அண்ட் லாரா வால்வர் 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. மியா பவுச்சர் அண்ட் சோஃபி டக்லைன், ஆடம்ஸ், சார்லி டேன், டர்னர், எர்லி கேம், மேடி பில்லிஸ் அண்ட் லாரங் பில். சோ இது வந்து பாத்தீங்கன்னா சதர்ன் பிரைவேஸோட உமன்ஸோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. சோ இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன், யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம் அப்படிங்கறத ஸ்டாட்ஸ் வைஸ்ல நம்ம பாத்துருவோம். சோ ஃபர்ஸ்ட் மான்செஸ்டர்ல இருக்க பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வைஸ்ல அவங்க என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத டீடைலா வந்து பாத்துறோம். பெத் மோனியை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். சோ இதுல மட்டும் விக்கெட் கீப்பர் யாரு அப்படிங்கறது ப்ராப்பரா வந்து தெரியல. லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து டீடைலா வந்து உங்களுக்கு டெலிகிராம் யார் விக்கெட் கீப்பிங் பண்றாங்க அப்படிங்கறத டெலிகிராம்ல வந்து அப்டேட் பண்றேன். சோ பொதுவா பெத் மோனியை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்கு. 75, 70, 21. சோ T20 பொறுத்த வரைக்கும் அந்த 25+ ரன்ங்கிறது ஒரு கண்டிப்பா ஒரு ட்ரீம் டீம்ல வர அளவுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் உள்ள ஸ்கோர் தான். அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பிங் பண்றதுனால கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு சொல்ல ஒரு 25 ரன் அடிச்சாவே போதும் ஒரு ட்ரீம் டீம்ல வரதுக்கு சுட்டுமான ரன்னா வந்து இருக்கு. ஹெட்வெட்ல 2 மேட்ச் வந்து பிளே பண்ணி 99 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. சோ ஹெட்வெடும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரெக்கார்ட்ஸ் தான் வந்து இருக்காங்க. வெனு கண்டிஷன், சோ வெனுவும் ரொம்ப சூப்பரா தாங்க. கிட்டத்தட்ட பெத் மோனியை பொறுத்த வரைக்கும் ஓவராலா ரீசன்ட் ஃபார்ம், ஹெட்வெட் ரெக்கார்ட், வெனு கண்டிஷன் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்ல வந்து 100 மேட்சஸ்ல வந்து 13 இன்னிங்ஸ் பிளே பண்ணிருக்காங்க. அதுல 396 ரன் அடிச்சு 36ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து இருக்கு. சோ பெத் மோனி போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்ப ஒரு சேஃபான பிக்கா வந்து இருப்பாங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்றீங்க அப்படின்னா கிராண்ட் லீக் ஃபோக்கஸ் பண்றவங்க சோ உங்களுக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல இன்கேஸ் இவங்க தான் வந்து விக்கெட் கீப்பிங் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா ஸ்மால் லீக்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க கூட பெத் மோனிக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தா ஷரீன் பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். பர்சன்டேஜ் வைஸ்ல ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிளேயருங்க. பட் அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா 25, 12, 42, 47 ஒரு 2 மேட்சஸ்ல மட்டும் தான் லோவஸ்ட் ஸ்கோர். மத்த எல்லா மேட்சஸ்லயுமே ஆவரேஜ் T20 ஆக்டிவ் ஸ்கோர்ஸ் வந்து அவங்க அடிச்சிட்டு இருக்காங்க. ஹெட்வெட்ல ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து 8 ரன்ல இயர்ல வந்து விக்கெட் இழந்துட்டாங்க. வெனு கண்டிஷனா இருக்கட்டும் இந்த 100 பால்லையும் பெருசா அளவுக்கு மேட்சஸ் வந்து பிளே பண்ண கிடையாது. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சஸ் பிளே பண்ணாங்க அப்படின்னா டோட்டலி டிஃபரன்ஷியல் பிக்கா ஒரு பிளேயரை ட்ரை பண்றாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரை பண்ண பிளேயரை தவிர்த்துட்டு ஒரு பிளேயரை ட்ரை பண்ணணும்னு வச்சீங்கன்னா ஷரீனை நீங்க வந்து ஒரு இப்போ நான் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கிராண்ட் லீக்ல ஃபோக்கஸ் பண்றவங்களுக்கு 10 டீமுக்கு ஒரு 2 அல்லது 3 டீமுக்கு கண்டிப்பா ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. அடுத்த அமிலியாக்கர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் ஹேண்ட் லெக் பிரேக் பவுலர். செலக்டிங் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 99% வரைக்கும் இவங்க வந்து பிக் பண்ணிருக்காங்க. சோ இவங்க ரீசன்ட் ஃபார்ம் பேட்டிங்ல ரொம்ப ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். 66, 40, 51. சோ பேட்டிங்ல ஆவரேஜ் ஸ்கோர் அவங்கள்ட்ட நம்ம 30 அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். பட் பவுலிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு ஒரு விக்கெட் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். சோ அப்போ இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்மால் லீக் கூட கேப்டன்ஷிப் அம்லியாக்கரா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த லைனப்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுங்க. சோ ப்ராப்பர் லைனப்ஸ் வந்து டெலிகிராம்ல அப்டேட் பண்றேன். அதுல அம்லியாக்கர் சேம் 1 down ஆர் 2nd down பொசிஷன்ல வராங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு ஸ்மால் லீக் கேப்டன்ஷிப்பை கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹெட்வெட்டா இருக்கட்டும் ரொம்பவே சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. வேணு இது அவங்களுக்கு வந்து பிளே பண்ற ஃபர்ஸ்ட் மேட்சா வந்திருக்கு. ஓவராலா 100 மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 12 மேட்சஸ்க்கு 19 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. சோ மேட்சுக்கு ஒரு விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. டபுள் ஆப்ஷன்ஸ்ல பிளேயர்ல கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஸ்மால் கூட கேப்டன்ஷிப் அம்லியாக்கர் தான் இருக்க போறாங்க இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா
எலியட் ஜான்ஸ். ஸோ எலியட் ஜான்ஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். பர்சன்டேஜஸ் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான், வெறும் 9% வரைக்கும் தான் பிக் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஹெட் வெயிட்லயும் ஆவரேஜ் நல்லா இருக்கு, வெனு கண்டிஷன் நல்லா இருக்கு. ஓவராலா 100 மேட்சஸ்ல அவங்க அடிச்சிருக்க ஸ்கோர்ஸ் பாத்தீங்கன்னா 27 இன்னிங்ஸ்ல 515 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. அதுக்கு 20ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்ப ரீசன்ட் ஃபார்ம், ஹெட் வெயிட் ரெக்கார்ட், வெனு கண்டிஷன்ல இருந்து ஓவராலா எல்லாமே நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். வெறும் 9% தான் இவங்க பிக் பண்ணிருக்காங்க. ஸோ அப்ப இவங்க டிஃபரன்ஷியல் பிக், கண்டிப்பா டோட்டலி டிஃபரன்ஷியல் பிக்கா வந்திருப்பாங்க. ஸ்மால் லீக்கு கண்டிப்பா நீங்க ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி யாருமே கன்சல்ட் பண்ணாத ஒரு பிளேயர். அவங்க அடிக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ் கண்டிப்பா அந்த ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் 1ல கூட டிஃபரெண்டா தோத்து போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ இந்த பிளேயர் அடிக்கிற அந்த பாயிண்ட்ஸ் கூட நம்ம வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க போகுது. ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஹேண்ட் மீடியம் பேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ்னே சொல்லலாம். ரீசன்ட் ஃபார்ம் என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க ரீசன்ட் ஃபார்ம் அந்த அளவுக்கு பெஸ்ட்ல 10 ரன் 15 ரன் 20 ரன் தான் அடிச்சிருக்காங்க. பட் குட் பினிஷர் சொல்லலாம். ஹார்ட் ஹிட்டர் பேட்ஸ்மேன், வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயருங்க. சிங்கிள்ஸ் ட்ரை பண்ண மாட்டாங்க. டாப் ஆர்டர் டக்குன்னு விக்கெட்ஸ் போயிட்டே இருந்தாலும் விக்கெட் போனாலும் பரவாயில்ல, நான் என்னோட பேட்டிங்ஸ்ல தான் ஆடுவேன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்தாப்புல ஆடக்கூடிய பிளேயர் டியானா டாட்டின். ஸோ டியானா டாட்டினை பொறுத்த வரைக்கும் பவுலிங்ல எனக்கு தெரிஞ்சு 4 ஓவருமே கூட பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா 2 விக்கெட் அப்படிங்கிறது தாராளமா எதிர்பார்க்கலாம். பேட்டிங்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன்ங்கிறது ஒரு குயிக் ஃபயரா ஆடக்கூடிய ஒரு பிளேயரா இருப்பாங்க. அண்ட் கேத்ரின் பிரேஸ். ஸோ கேத்ரின் பிரேஸை பொறுத்த வரைக்கும் ரைட்டா மீடியம் பேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் பேட்டிங்ல வந்தாங்கன்னா ஒரு 20+ ரன் அப்படிங்கிறது ஆவரேஜா எதிர்பார்க்கலாம். பவுலிங்ல எல்லா மேட்சஸுமே விக்கெட் கிடைக்கல. விளையாண்ட 5 மேட்சஸ்ல ஒரு 2 மேட்சஸ்ல மட்டும் தான் விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. 87% வரையும் செலக்டிங் பர்சன்டேஜ் இருக்கு. வெனு கண்டிஷன் ரொம்பவே சூப்பரா இருக்குதுங்க. ஹெட்வெயிட்டை கம்பேர் பண்ணும்போது வெனு கண்டிஷன் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. பவுலிங்லயும் சரி, போத் இன்னிங்ஸுமே நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கேத்தன் பிரேஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். செகண்டா பவுல் பண்றாங்கன்னா அவங்க தவிர்த்துட்டு நீங்க வேற பிளேயர் கூட ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஃபெல் மோரிஸ், ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர். பர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் இருக்காங்க. பவுலிங் ஆப்ஷன் லாஸ்ட் ரீசெண்டா ரெண்டு மேட்ச்ல மோஸ்ட்லி பவுலிங் பண்ண கிடையாது, பேட்டிங்ல மட்டும் தான் கன்வெர்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டிஃபரன்ஷியல் பிக், கிராண்ட் லீக்ல ஃபோக்கஸ் பண்றவங்களுக்கு செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு அன்எக்ஸ்பெக்டா 2 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா வெறும் 1% இருந்து சம்திங் தான் பிக் பண்ணிருக்கனால கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதான் சோஃபி எக்லஸ்டோன், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். 97% வரையும் பிக் பண்ணியிருக்காங்க. 100% சேஃப் பிக்கா இருப்பாங்க. ரீசன்ட் ஃபார்ம் 2 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட் இந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. பேட்டிங்லயும் ஸ்கோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். பட் மோஸ்ட்லி பேட்டிங் ஆப்ஷன் வருவாங்களா கொஞ்சம் டவுட் தான். வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு 15ல இருந்து 20+ ஸ்கோர் கூட எதிர்பார்க்கலாம். ஸோ அவங்க வர டவுன் பொறுத்து தான் அது ஸ்கோர்ஸை பொறுத்த வரைக்கும். ஹெட்வெட்ல 3 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. வெனு கண்டிஷன்ல பொறுத்த வரைக்கும் 12 இன்னிங்ஸ்க்கு 12 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ வெனுல மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. எல்லாருமே ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ சேஃபான பிக் தான், பெரிய இம்பாக்ட் நம்மளுக்கு கொடுக்க போறது கிடையாது. அதனால சேஃபா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்றீங்க அப்படின்னா கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது ட்ரை பண்ணுங்க. ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்ண தேவையில்லை. அதான் லாரன் ஃபில்லர். ஸோ லாரன் ஃபில்லர் பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர். செலக்டிங் பர்சன்டேஜ் ஒரு 22% வரையும் பிக் பண்ணிருக்காங்க. ஸோ பாதிக்கு கூட சொல்ல முடியாது, ரொம்பவே கம்மியான பர்சன்டேஜ் பிக் பண்ணிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல தான் இருக்கு. 5 மேட்சஸ்ல 2 மேட்சஸ்ல மட்டும் தான் ஒரு நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா இருக்காங்க. மற்ற மேட்ச்ல பெருசா விக்கெட்ஸ் கிடைக்கல. ஹெட் வெயிட்லயும் பெருசா இல்ல. வெனு கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் உங்களை தவிர்த்து கூட நீங்க வேற பிளேயர் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. செகண்ட் பவுல் பண்றாங்கன்னா உங்களுக்கு கன்சல்ட் பண்ண தேவையில்ல. அடுத்த மஹிகா கவுர். ஸோ மஹிகா கவுர் பொறுத்தவரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. பட் லாரன் ஃபில்லர் பர்சன்டேஜ் 22%, கிட்டத்தட்ட காவாசி பிளேயர் பிக் பண்ணிருக்காங்க சொல்லலாம். பட் மஹிகா கவுரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கம்மியா தான் பிக் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரான ஃபார்ம்ல இருக்குங்க. 5ல 3 மேட்ச் விக்கெட் எடுத்திருக்காங்க. அதுல ஆவரேஜ் 1 விக்கெட், அதிகபட்சம் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அப்ப ரீசன்ட் ஃபார்ம் நல்லாவே இருக்கு. ஹெட்வெட்ல பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. வெனுல 3 இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலர். லாரன் ஃபில்லருக்கு பதிலா ஒரு டிஃபரன்ஸ்ல ஒரு பிளேயர் ட்ரை பண்ணும்போது மஹிகா கவுருக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா டேனியல் ஜார்கி. ஸோ டேனியல் ஜார்கி பொறுத்தவரைக்கும் ரைட் ஹேண்ட் லெக் பிரேக் பவுலர். சேம் லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய பிளேயர். இதெல்லாம் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச பிளேயர்ஸ் தான் அதிகமா எல்லாருமே பிக் பண்ணிருக்காங்க. புதுசா வர பிளேயர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி யாருக்கும் தெரியல.
என்ன பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் வந்து பிக் பண்ணிருக்காங்க. 17% ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆனா அவங்க ரீசன்ட் ஃபார்ம் விளையாண்ட 5 மேட்ச்ல 5 மேட்சுமே விக்கெட் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு விக்கெட் கிடைச்சிருக்கு. ஒரு மேட்ச்ல மட்டும் 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஹெட்வெட்ல பெருசா பிளே பண்ண கிடையாது. வெனுல வந்து ஒரு மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுலயும் பெருசா விக்கெட் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஓவராலா 100 மேட்சஸ்ல 7 இன்னிங்ஸ்க்கு ஒரே ஒரு விக்கெட்ஸ் தான் வந்து கிடைச்சிருக்கு. காரணம் பெருசா உங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன் வந்து கிடைக்கல. கிடைச்ச மேட்சை கரெக்டா பயன்படுத்தி பவுல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்கேஸ் இந்த மேட்ச் 11th இருக்காங்க, 5th பவுலிங் ஆப்ஷன் இவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. 2 விக்கெட் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா. ஓகே, பார்த்ததா சதம் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். லாரா வால்வர்ட் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், செலக்டிங் பர்சன்டேஜ் 92% வரையும் பிக் பண்ணிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளையாண்டு 5 மேட்சஸ்ல ஒரே ஒரு மேட்சஸ்ல மட்டும் 25+ ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. பட் ஹெட்வெட்ல 2 இன்னிங்ஸ் பிளே பண்ணி 165 ரன் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. வெனுல 7 இன்னிங்ஸ்க்கு 205 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. 29ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து கிடைச்சிருக்கு. ஹெட்வெட் வெனு ரொம்ப சூப்பரா தான் இருக்கு. ஓவராலா 100 மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா 40ங்கிற மாதிரி ஆவரேஜ் வந்து வச்சிருக்காங்க. சோ செலக்டிங் பர்சன்டேஜும் ஹையா இருக்கனால நமக்கு பெருசா இம்பாக்ட் வந்து கொடுக்க போறது கிடையாது. விக்கெட் கீப் ஹை பர்சன்டேஜ் டீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல எல்லாமே நல்லா இருக்கனால இவங்க நம்ம பிக் பண்ணி பெருசா ஸ்கோர் அடிக்காம லாஸ் ஆயிட்டு இயர்ல விக்கெட் இழந்துட்டாலும் நமக்கு பெருசா இம்பாக்ட் கொடுக்க போறது கிடையாது. பட் நம்ம ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லி இவங்களை தவிர்த்து நம்ம சும்மா ட்ரை பண்ணும்போது இன்கேஸ் அவங்க வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெரிய இம்பாக்ட் வந்து நம்ம கொடுத்துரும். ஸோ அப்போ நம்ம இந்த ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸை பெருசா ஒரு இம்பாக்ட் ரிஸ்க் எடுக்க தேவையில்ல, நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்த டேனி மேயர் ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேன், செலக்டிங் பர்சன்டேஜ் ஒரு 84% வரையும் பிக் பண்ணிருக்காங்க. ரீசெண்ட் மேட்ச் சேம் இவங்களை அப்படிதான் 56, 66 மிச்சம் எல்லா மேட்ச்லயுமே 1 ரன் 5 ரன் இந்த மாதிரி வந்து விக்கெட் இழந்திருக்காங்க. ஓவராலா ஹெட்வெட்ல 44ங்கிறது ஆவரேஜ் கிடைச்சிருக்கு. வெனுல 42ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து கிடைச்சிருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் டேனி மேயரை பொறுத்தவரைக்கும் அந்த பவர் பிளே பயன்படுத்திட்டு ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அந்த பவர் பிளேல ஒரு 20-25+ ஸ்கோர் வந்து அடிச்சிருவாங்க. ஸோ அந்த ஸ்கோர் கண்டிப்பா ட்ரீம் டீம்ல வரதுக்கு நமக்கு சுத்தமான ஸ்கோரா தான் வந்து இருக்க போகுது. கிராண்ட் லீக்ல போக்கஸ் பண்ணா அந்த கேப்டன்ஸ் கடவுளுக்குலாம் ட்ரை பண்ண வேணாம். டீம்ல ஒரு ஆப்ஷன் வேணா ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். அண்ட் மேயா பவுச்சர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், செலக்டிங் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 12% வரையும் இவங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் பாருங்களேன், 21, 33, 43, 35 லாஸ்டா வந்த 5 மேட்சஸ்ல அவங்களோட செலக்டிங் பர்சன்டேஜ் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. சாரி, லாஸ்டா அந்த 5 மேட்ச்ல அவங்க ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பண்ணிருக்காங்க. ஹெட்வெட்ல 4 இன்னிங்ஸ் பிளே பண்ணி 106 ரன் அடிச்சு 53ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து கிடைச்சிருக்கு. சோ 4 இன்னிங்ஸ் பிளே பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க பேட்டிங் கிடைச்ச வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திட்டு அந்த ஆவரேஜ் ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. வெனுல 59ங்கிற ஆவரேஜ் 2 இன்னிங்ஸ், அதுல ஒரு இன்னிங்ஸ் தான் உங்களுக்கு பேட்டிங் ஆப்ஷன் கிடைச்சது. அந்த பேட்டிங் ஆப்ஷன் கிடைச்சதையும் கரெக்டா பயன்படுத்திக்கிட்டு நல்ல ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ அப்ப போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு பெஸ்ட் பிளேயர் இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க. இதுல பர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால இவங்க கூட நீங்க ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப லாலா பார்வே 92%, இவங்க நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. ரிஸ்க் எடுத்தோம்னா ரொம்ப இம்பாக்ட் கொடுத்துரும். லோ பர்சன்டேஜ் பிளேயர்னால ரிஸ்கை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்ல அவங்க தவிர்த்து வேற பெட்டர் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி யாருமே கன்சல்ட் பண்ணல. அப்படிங்கும்போது நமக்கு வர டீம்ல எல்லா டீம்லயுமே அந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிருக்க மாட்டாங்க அந்த பிளேயர்ஸை கொடுத்துட்டு. சோ அப்ப பெரிய இம்பாக்ட் வந்து நமக்கு இருக்கப்படக்கூடிய என்னோட தனிப்பட்ட கருத்து, கண்டிப்பா இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 25+ ரன்ங்கிறது ஆவரேஜா அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். டேனி மேயருக்கு பதிலாக கூட மியா பவுச்சர் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். சோஃபி டிவைன் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஆர்ம் மீடியம் பேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். 86% வரையும் செலக்டிங் பர்சன்டேஜ் வந்து பண்ணிருக்காங்க. சோ ரீசன்ட் ஃபார்ம் பவுலிங்ல ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. பேட்டிங்ல சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்ல. ஹெட்வெட்லயும் சரி, வெனு கண்டிஷனும் சரி. சோ ஓவராலா இவங்க பேட்டிங் ஸ்கில் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. பவுலிங்ல அவங்க பவுலிங் அவசரம் கிடைக்கிறத பொறுத்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மேட்சும் பாத்தீங்கன்னா பவுலிங் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு விக்கெட், பேட்டிங்ல வந்து ஒரு 15+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்க போது இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். அண்ட் ஜார்ஜ் ஆடம்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர், சேம் ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ். கிட்டத்தட்ட இவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் நல்லாவே தாங்க இருக்கு. பேட்டிங்லயும் சரி, பவுலிங்லயும் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற எடுத்துறாங்க. சோ ஓவராலா பவுலிங்ல பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் போது ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கு. பேட்டிங்ல வந்து உங்க ஓவராலா நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு 15+ ரன் அடிச்சாவே போதும். ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருது. ஓவராலா ஒரு 70ல இருந்து ஒரு 75+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கும் சூட்டபிளான பிளேயரா வந்து இருக்காங்க. ஸோ ஆக்சுவல் என்ன ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெனுல பேட்டிங்ல பெருசா ஆப்ஷன் இல்ல, பவுலிங்லும் ஒரே ஒரு விக்கெட்ஸ் தான் வந்து எடுத்திருக்காங்க. ஹெட்வெட்லயும் பாத்தீங்கன்னா பேட்டிங்ல சொல்லிக்கிற மாதிரி இல்ல,
பவுலிங்ல ஒரு விக்கெட், அதாவது மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ரீசன்ட் ஃபார்ம் அவங்களோட ஆப்ஷன் கிடைச்சது. ஸோ பேட்டிங்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இந்த மேட்ச் அந்த அளவுக்கு பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்குமான்னு கேட்டா ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. பவுலிங்ல இருந்து மட்டும் ஒரு விக்கெட் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்ததா ஃபெரியா கேம்ப். ஸோ ஃபெரியா கேம்பை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் ஸோ பவுலிங் ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுக்கறது கிடையாதுங்க. ரீசனா வந்து பவுலிங் பெருசா பண்ண கிடையாது. ஒன்லி பேட்டிங்ல இருந்து மட்டும் தான் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. அதுலயும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல, ஒரு 2 மேட்சஸ்ல மட்டும்தான் ஒரு 30+ ரன் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து கிடைச்சிருக்கு. ஹெட் டு ஹெட் வெளி ரெக்கார்ட். ஸோ ஓவராலாவே ரெக்கார்ட்ஸ் வைஸ்ல பார்க்கும்போது கொஞ்சம் போரான ரெக்கார்டு தான் வந்திருக்காங்க. ஸோ பர்சன்டேஜும் லோ பர்சன்டேஜ்னால மோஸ்ட்லி யாரும் வந்து கன்சல்ட் பண்ண தேவையில்லை. அண்ட் சார்லி ட்ரையானை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். 13%, 90% வரையும் அவங்க வந்து பிக் பண்ணிருக்காங்க. பட் ரீசன்ட் ஃபார்ம்ல பவுலிங்ல பெருசா விக்கெட் கிடைக்கல. பேட்டிங் ஆப்ஷன் அவங்களோட ஆர்டர் கரெக்டான பொசிஷன்ல தெரியல. டாப் 6 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அவங்க பேட்டிங் ஆப்ஷன் சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ லைனப்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பேட்டிங் ஆர்டர் சப்போஸ் டாப் 6 வருது அப்படின்னா கண்டிப்பா பவுலிங்லயும் ஒரு விக்கெட், ஸோ பேட்டிங் அடிக்கிற ஸ்கோர் ட்ரீம் டீம்ல அளவுக்கு பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். இன்கேஸ் பேட்டிங் ஆர்டர் 6th ரவுண்டுக்கு அப்புறம் தான் வராங்க, ரொம்ப ரொம்ப பின்தங்கி தான் வருது அப்படின்னா மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் நீங்க 52 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்டா போல் பண்றாங்க இப்போ கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் போல் பண்றதா இருந்தா அவங்க தவிர்த்துட்டு வேற பிளேயர் கூட ட்ரை பண்ணி பாத்துக்கங்க. ஓகே, பார்த்து பார்த்தீங்கன்னா ஹியானா. ஸோ ஹியானா பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் அந்த ஓடிய ஒரு டொமஸ்டிக் லெவலில் அவங்க ப்ளே பண்ண ஆக்சஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே தான் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 100 பால் மேட்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி வெறும் 41 ரன் மட்டும் தான் கிடைச்சிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இவங்களோட பேட்டிங் டவுனும் ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கனால மோஸ்ட்லி இவங்களை நீங்க கன்சல்ட் பண்ண தேவையில்லை. அடுத்தா மேடி வில்லர்ஸ். ஸோ மேடி வில்லர்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுலிங்ல மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ ஹெட் வெயிட்டா இருக்கட்டும், வெடு கண்டிஷனா இருக்கட்டும், எல்லாத்துலயும் மேட்சுக்கு ஒரு விக்கெட் அந்த மாதிரி வந்து கிடைச்சிருக்கு. ஓவராலா 100 பால் மேட்சஸ்ல 26 இன்னிங்ஸ்க்கு 20 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு செகண்டா போல் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா ஒரு 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். அடுத்த லாரம் பெல், ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். 17%, 91% வரையும் பிக் பண்ணிருக்காங்க. ஹை பர்சன்டேஜ் பிளேயர்னு சொல்லலாம். அதுக்கு தகுந்தாக்குல ரீசெண்டா அவங்க பிளே பண்ண மேட்சஸ்லயும் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காங்க. விக்கெட்ஸ் மேட்சுக்கு ஒரு விக்கெட், அதிகபட்சம் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. ஹெட் வெயிட்ல 4 இன்னிங்ஸ்ல 3 விக்கெட். வெனு கண்டிஷன் மட்டும் தான் கொஞ்சம் பூரா இருக்கு. 2 இன்னிங்ஸ் பிளே பண்ணி ஒரே ஒரு விக்கெட்ஸ் மட்டும் தான் வந்து எடுத்திருக்காங்க. பட் ஓவராலா இந்த 100 பால் மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 32 இன்னிங்ஸ் பிளே பண்ணி 41 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. சோ அப்புறம் மேட்சுக்கு ஒரு விக்கெட், அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க. ஓகே, இப்போ 2 டீம் கூட பிளேயர் ஸ்டேஜ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கறத ஸ்டாட் ஸ்டேஜ்ல போய் பார்த்துட்டோம். இப்போ இதுல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யார் கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்த்துருவோம். ஸோ மான்செஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ட்ரை பண்றீங்க அப்படின்னா அம்லியா கேர் அவங்களுக்கு ஒரு கேப்டன்ஸ் கார்டு அவங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டியோனா டாட்டின், ஸோ அவங்க கூட ஒரு கேப்டன்ஸ் கார்டு அவங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் எக்லஸ்டோன். ஸோ இந்த 3 பேருக்குமே கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் கூட ஒரு பெஸ்ட் பிளேயர் இருப்பாங்க கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு. இதுல பெட்மோனி கிராண்ட் லீக்ல ஃபோக்கஸ் பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு கேப்டன்ஸ் கார்டு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த லாரன் ஃபில்லர், ஸோ அவங்களுக்கு கூட ரிஸ்க் ஒரு கேப்டன்ஸ் கார்டு கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சதம் பிரேவை பொறுத்த வரைக்கும் இதுல கேப்டன்ஸ் கார்டு ட்ரை பண்றீங்க அப்படின்னா சோஃபி டிவைன் அவங்களுக்கு ஒரு கேப்டன்ஸ் கார்டு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சார்லி டென், ஸோ ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு செகண்டா போல் பண்றாங்க. கிராண்ட் லீக்ல ஃபோக்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கேப்டன்ஸ் கார்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஸ்மால் லீக் அளவுக்கு பெஸ்டா இருப்பாங்களாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். கிராண்ட் லீக்ல ஃபோக்கஸ் பண்றவங்க சார்லி டெனுக்கு ஒரு கேப்டன்ஸ் கார்டு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதர்வைஸ் மியா பவுச், ஸோ அவங்களுக்கு ஒரு கேப்டன்ஸ் கார்டு கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.